வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். உங்க காரியம் கர்த்தராலே நடக்க போகிறது. கடந்த வருடத்திலே உங்க காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். தேவன் மீது நம்பிக்கையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்கள் காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று. கர்த்தராலே உங்க காரியம் நடக்க போகிறது. இதுவரை நடக்காத காரியங்கள், இதுவரை வாய்க்காத காரியங்கள், இதுவரை தடைப்பட்டு போன காரியங்கள், செயலிழந்து நம்பிக்கையற்று போன காரியங்களை கர்த்தர் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி கவலைப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு வயசாயிடுச்சு, இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ வரன்கள் பார்த்தும் எனக்கு திருமணம் கைகூடி வரவில்லை, ஏற்ற துணை கிடைக்கவில்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு போயிருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, உன் காரியம் கர்த்தரால் நடக்க போகிறது. உங்க காரியம் கர்த்தரால் கைகூடி வரப்போகிறது. ஏற்ற துணையை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் நிறைய காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட அந்த ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் கர்த்தரால் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். மனிதனை நம்பி போன காரியங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். மனிதனை நம்பி போன காரியங்கள் உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம். மனிதனை நம்பி போன காரியங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் வையுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தரால் என் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாயிருங்கள். பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்க காரியம் கர்த்தரால் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காரியம் கர்த்தரால் நடந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அநேக காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். எந்தெந்த காரியம் தடைபட்டு இருக்கிறதோ அது இந்த நாளிலே வாய்க்கும்படி வாசல்கள் திறக்கப்படுவதாக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.